ஹாய். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? தனிஷா ஹாஸ் எ பாக்ஸ் தட் கண்டைன்ஸ் எக்ஸ் டிவிடிஸ். எக்ஸ் டிவிடிஸ் அப்படின்னா ஏதோ எவ்வளவோ ஒரு டிவிடிஸ் இருக்கு. எவ்வளோன்றது தான் நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம இங்க வேரியபிள் யூஸ் பண்றோம். ஸோ வேரியபிள் தான் வந்துட்டு இயர் எக்ஸ். ஸோ சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம இங்க எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம கொடுக்கணும். ஃப்ரம் த கிளவுட் தட் ஷோஸ். இதோ இந்த கிளவுட்ஸ் ஷோ ஷி டேக்ஸ் டூ அவுட். ஸோ எவ்வளவோ ஒரு டிவிடி வச்சிருக்கா, அதுல இருந்து ரெண்டு எடுத்துட்டா அப்படின்னா ஸோ வி கேன் கெட் அஸ் எக்ஸ் மைனஸ் டூ. ஓகே. ஸோ தென் ஷி புட்ஸ் டூ மோர் அப்படின்னா ரெண்டு ஆட் பண்ணிருக்கா. ஸோ எக்ஸ் பிளஸ் டூ. ஓகே. ஸோ ஷி டேக்ஸ் அவுட் ஆஃப் ஆஃப் த டிவிடிஸ் அப்படின்னா அவகிட்ட இருக்கிறதுல பாதி எடுத்துட்டா. பாதினா என்ன? ஆஃப் 1/2. ஸோ இதுதான். ஸோ எக்ஸ் பை டூ. நெக்ஸ்ட் ஷி டபுள்ஸ் த. டபுள்ஸ்னா என்ன? மல்டிபிள். ஸோ மல்டிபிள் மீன்ஸ் 2x. ஓகே. ஸோ தனிஷா ஸ்டார்ட்ஸ் வித் 12 டிவிடிஸ் இன் த பாக்ஸ். ஸோ அவகிட்ட எவ்வளோ இருந்திருக்கு? 12 டிவிடிஸ் இருக்கு. ஸோ நம்ம இங்கே டிவிடிஸ் அப்படின்னாலே என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட் ஹவு மெனி ஷி வில் ஹாவ் ஃபார் கொஷின் 2A. ஸோ இப்போ அவகிட்ட 12 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 2Aல ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு பார்க்கலாம். ஸோ 12 ரெண்டு எடுத்துட்டா அப்படின்னா அவளுக்கு என்ன எவ்வளோ இருக்கும்? 12 நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ 12 மைனஸ் 2 10. செகண்ட் கொஷின் என்ன? செகண்ட் கொஷின் வந்துட்டு ஷி புட்ஸ் டூ மோர். என்ன எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு நம்மளுக்கு? பிளஸ் டூ. ஸோ 12 பிளஸ் டூ 14 டிவிடி அவகிட்ட இருந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் என்ன? ஆஃப் ஆஃப் த டிவிடிஸ் அவ எடுத்துட்டா. ஸோ 12 பை டூ. ஸோ 12 டிவைடட் பை டூ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 டேபிளில் 6 டைம்ஸ் 12. ஸோ 6 டிவிடிஸ் அவகிட்ட இருந்திருக்கும். ஷி டேக் அவுட் ஆஃப் ஆஃப் அப்படின்னா. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் என்ன? இட்ஸ் டபுள்ஸ் அப்படின்னா 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 12 இன்ட்டு 2 இட்ஸ் லைக் 24. ஸோ 24 டிவிடிஸ் அவகிட்ட இருந்திருக்கும். தேங்க்யூ.